வெல்கம் டு தி எடிட். இன்னைக்கு அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளாகுக்கு போனீங்கன்னா அலைட் மோஷனோட லோகோ இருக்கும். லோகோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். இப்போ வந்துட்டு XML லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த இமேஜ் வராது, பிளாக்காக வரும். ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த இமேஜ் வர்றது. அந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டு போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ அந்த இடத்துல இமேஜ் வராது, கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் 2AB அப்படின்னு நிறைய இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எடிட் அவ்வளோதான். ஸோ சாங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வேணால் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஆட் பண்ண மறந்துட்டு, அதனால் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எது வரலும் போதும்னு நினைக்கிறீங்களோ அது வரையிலும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், ப்ளாகில் போனீங்கன்னா அலைட் மோஷன் லோகோ இருக்கும். லோகோவை கிளிக் பண்ணால் போதும், லிங்க் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது வரலும் வந்ததுக்கப்புறம் எனக்கு இது வரலும் போதுங்காட்டி நாளையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கார்னரில் அதில் தேர்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரலும் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் டெலீட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து மொத்தமாக டெலீட் ஆகிரும். இப்போ வந்து நம்ம வீடியோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிற எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து என் மொபைலில் வந்து காட்டலை, கேலரியில் வந்து காட்டலை அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து சேவ் வீடியோ கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து சேவ் வீடியோன்னு ஒன்று காட்டும். ஸோ சேவ் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். பாருங்கள், சேவ் ஷேர்னு 2 இருக்குல்ல, அதில் சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பேக் வந்துட்டீங்க, சேவ் கொடுக்க மறந்துட்டீங்க, மறுபடியும் பேக் வந்துட்டோம், மறுபடியும் என்ன பண்ணுறது, மறுபடியும் டைம் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் சேவ் அப்படியே டேரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், மறுபடியும் எக்ஸ்போர்ட் ஆகாது. இப்போ வந்து சாங், ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோ போய்க்கோங்க. வீடியோவில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஆடியோ கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், என் மொபைலில் இருக்க எல்லா சாங்கும் வந்துருச்சு. இது மாதிரி பார்க்க கஷ்டமாக இருந்தால் வியூ ஆளுக்கு மேலே பொட்டி பொட்டியாக இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன், எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் சென்டர் ஒன் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்கிறதெல்லாம் கட் ஆகிரும். ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஒன்று இருக்கிறதெல்லாம் கட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய எடிட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் மற்ற ஆப்ஸ்லேயும் போடுவேன். எல்லா ஆப்ஸ் இன்ஷாட்டில் கொடுக்குற மாதிரியே எனக்கு இதுலேயும் கொடுங்க உங்கள் ஆதரவை. அவ்வளோதாங்க, பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.